1 சங்கீதம் வேதத்தை திறந்து கொள்வோம். 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, என் நாமத்தை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில நம்ம தொடர்ந்து அவருடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி நாம் அவரை கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. திரும்ப நீங்க 18ஆம் சங்கீதத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் வேற காரியங்களுக்காக ஜெபிக்கணும் நான் விரும்பினாலும் திரும்ப ஆண்டவர் இதிலிருந்து ஒரு வசனத்தை எனக்குள்ளே ஞாபகப்படுத்துகிறபடியால் நம்ம ஜெபிக்க போகிறோம். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யார் யார் என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெருக்கத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி இப்போ கூப்பிட போகிறோம். என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ அந்த நெருக்கத்தில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போற ஒரு நேரம், தனிப்பட்ட விதத்தில் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். நீங்க எந்த நெருக்கத்தில் இருக்கிறீங்க, எந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க, கைகளை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரை கடன் பிரச்சனையாய நெருக்கம், பிள்ளைகள் பிரச்சனையாய நெருக்கம், குடும்ப வாழ்க்கையில நெருக்கம், ஆண்டவரே பொருளாதாரத்துல நெருக்கம், குழந்தை இல்லாததுனால நெருக்கம், ஆண்டவரே திருமண தடைகளாகிய நெருக்கம், திருமணமாகியும் சந்தோஷமாய் வாழ முடியாத சூழ்நிலையில கணவன் வீட்டாரால் நெருக்கம் அல்லது மனைவியால நெருக்கம் என்று ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி அப்பா எனக்கு நெருக்கமா இருக்குதே, நெருக்கமா இருக்குதே என்று கண்ணீரோடு கூட இருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட போறீங்க. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்னை விசாலத்தில் வைத்தார் என்ற வசனத்தின்படி இப்பொழுது விசாலத்தில் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கூப்பிடுகிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்க போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எந்த சூழ்நிலையில அழுதுட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை கண் கலங்கி இருக்கிறீங்களோ அல்லது பெருமூச்சுகளோடு இருக்கிறீங்களோ, வாயை திறந்தா ஜெபம் வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்களோ, ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நெருக்கத்தை பார்க்கிறார். டிவி மூலமாகவோ, யூடியூப் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க உட்கார்ந்து அப்பா எனக்கு நெருக்கமா இருக்குதே, நெருக்கமா இருக்குதே நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. வாயை விட்டு சொல்லுங்க, இந்த பிரச்சனை என்னை வேதனைப்படுத்துது. அப்பா கிட்ட சொல்லுங்களேன், அப்பா கிட்ட சொல்லுங்களேன், அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு இந்த பிரச்சனை என்னை நெருக்கத்துல வச்சிருக்குதப்பா. அப்படி சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே மிகுந்த நெருக்கத்துல வேதனையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. விசாலத்திலே வைப்பீராக ஆண்டவரே. இவர்களுடைய சத்தம் உம்முடைய சந்நிதியிலே கேட்கட்டும், உம்முடைய செவிகளிலே கேட்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கையை உயர்த்தி யாரெல்லாம் உம்மை நோக்கி அபயமிடுகிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, இவருடைய சத்தத்தை கேட்பீராக. கூப்பிடுகிற இந்த சத்தத்துக்கு விடுதலை கொடுத்து நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விசாலத்திலே வைப்பீராக. அற்புதங்களை செய்வீராக. குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும், சரீர வியாதிகள் மறைந்து போகட்டும், பொருளாதார பிரச்சனை மாறட்டும் அப்பா. என்னென்ன தடைகளோடு கூட வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை மாறுவதாக. இப்பொழுதே சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கண்ணீரை துடைக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, நிம்மதியாய் வாழ வைக்கிறவரே, இப்பொழுது மனம் இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார். நான்
என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவர்கள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அடுத்த வசனம், அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஜனங்களின் சண்டைகளுக்கு கர்த்தர் என்னை தப்புவிக்கிற தேவன். ஆமென். 43ஆம் வசனம், ஜனங்களின் சண்டைகளுக்கு நீரங்களை தப்புவிக்கிறவர். 44ஆம் வசனம், அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதத்துல இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். சங்கீதம் 31:20, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷருடைய அகங்காரத்துக்கு மறைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காப்பாற்றுகிறீர், ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இங்கேயும் பார்க்கிறோம் ஜனங்களின் சண்டை. ஆமென். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே பயங்கர சண்டை, வாக்குவாதம். சின்ன பிள்ளைங்க கூட எதிர்த்து பேசுறாங்க, பெரியவங்க இல்லை. அவ்வளோ போராட்டம். இன்னைக்கு பக்கத்து வீட்டில் சண்டை, வேலை ஸ்தலத்தில் சண்டை, நிறைய சண்டை. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சண்டை போடாத ஆளை பார்க்க முடியலங்கிற அளவுக்கு பயங்கரமான சண்டை. நம்ம அமைதியா இருந்தா கூட நம்ம வாயை கிளறி ஏதாவது ஒரு சண்டையை ஏற்படுத்திடுறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை மூலமா நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? தாவீது ராஜா சொல்லுகிறார், ஜனங்களின் சண்டைக்கு எங்களை விலக்கி காத்து, நாவுகளின் சண்டைக்கு விலக்கி காத்து, கூடார மறைவில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். அவர்கள் இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண போறோம். இனி எங்க வீட்டுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாதப்பா, இனி எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், வாக்குவாதங்கள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம். ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க கீழ்ப்படியணும். வாலிப பிள்ளைங்க, இப்போ இதை பார்த்துட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், அம்மா அப்பாவுக்கு நீங்க கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. எத்தனை பேர் இந்த கொரோனா நாட்கள்ல தன்னுடைய தாய் தகப்பனை இழந்துட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியும் அம்மா அப்பாவுடைய அருமை. அதனால அன்பு பிள்ளைங்களை உங்களுக்கு அன்பா சொல்றேன், உங்க அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. அதே போல கணவன் மனைவிகளுக்கு அன்பா சொல்றேன், நீங்க சண்டை போடாதீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள மேக்சிமம் சண்டை போடாம ஆண்டவரே பொறுமை தாரோன்னு கேளுங்க. இன்னைக்கு எத்தனை விதவைகள் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க, எத்தனை சகோதரர்கள் தங்களுக்கு அருமையான மனைவியை இழந்துட்டு வேதனையில் இருக்காங்க தெரியுமா? அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த குடும்பத்தினரோடு நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, பக்கத்து வீட்டில் நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும், வேலை செய்கிற ஸ்தலத்துல நம்ம காத்துக்கொள்ளணும். ஒருவேளை மற்றவங்க சண்டைக்கு வந்தா கூட நம்ம அமைதியா போயிடணும். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் அமைதியா தான் போறேன், ஆனா எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்களே அப்படின்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, ஜனங்களின் சண்டைக்கு, நாவுகளின் சண்டைக்கு ஆண்டவரே என்னை ஒளித்து வைத்துக் கொள்ளுங்கப்பா, என்னை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எல்லா குழப்பங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், போராட்டங்கள், எதிராய் வருகிற சூழ்ச்சிகள், அந்நியருடைய இச்சகமான வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள், இவை எல்லாவற்றுக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் நம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தெருக்களிலே சமாதானம் உண்டாகட்டும். வேலை செய்கிற ஸ்தலத்திலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. சபைகளிலே சமாதானம் உண்டாகட்டும். சபைகளிலே வாக்குவாதம், சண்டைக்கு இடமே கிடையாது ராஜா. போராட்டங்களுக்கு இடமே கிடையாது அப்பா. ஆண்டவரே, ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகள், மதத்துக்கு விரோதமாக மதம் ஆண்டவரை எழும்புகிறதை பார்க்கிறீர் அப்பா. ஜனங்களுக்குள்ளே ஒரு மனப்பாட்டின் ஆவியை தாங்கப்பா. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சண்டைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு வேலை ஸ்தலத்தில் உடைய கரம் கூடவே இருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கூடார மறைவில் ஒளித்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிந்திக்கிற ஆவிகள், இச்சகம் பேசுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவார்களாக, அடங்குவார்களாக. ஆண்டவரே, அடக்கி போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணும். வீட்டுக்குள்ள எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமனேசரே, நன்மை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக்கொண்டேன். உம்மாடு நான் சாய்ந்து கொண்டேன். உம் பாதம் நான் பற்றிக்கொண்டேன். உம்மாடு நான் சாய்ந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பார். நம்முடைய வீடுகளிலே சமாதானத்தை கொடுப்பார். நம்முடைய தெருக்களிலே சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். ஆமென். எந்த அளவுக்கு நீங்க நெருக்கப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க உபத்திரவப்படுத்தப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை நிந்திக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த பாடல்ல ஒரு அருமையான வார்த்தை உண்டு இல்லையா? எனக்கு எட்டா உயரத்தில் என்னை வைப்பவர் நீரே. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து, அப்பா எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை வைக்கிற தெய்வமே என்று சொல்லி அவரை துதித்து கரங்களை தட்டி பாடுவோம். கெட்ட உயரத்தில் வைப்பவர் நீரே. என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. எனக்கு கெட்ட உயரத்தில் வைப்பவர் நீரே. என என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே. என் நோயை குணமாக்கும் வைத்தியரே. யாவையும் தீர்ப்பவர் நீரே. என் நோயை குணமாக்கும் வைத்தியரே. ஆத்துமனேசரே,